என் பேர் மகேஸ்வரி. என்னோட பையன் பேர் புகழ். நான் என் பையனை வந்து கிடு ஜங்ஷன் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அக்டோபரில் ஜாயின் பண்ணேன். 6 months ஆச்சு. அவன் அது வரைக்கும் எந்த ப்ரீ ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் எங்கேயும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கன்சர்னாக இருந்தது. அவன் என்னை விட்டு இருந்ததே இல்லை, இருப்பானா, எல்லாத்தையும் எப்படி மிங்கிள் ஆவான் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால எல்லா பசங்களும் அழுவாங்க. அதே மாதிரி தான் அவனும் அழுதான். ஒரு 1 வீக்கில் ஆனால் ரொம்பவே செட் ஆகிட்டான். இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே அவன்கிட்ட ரொம்ப அவனோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனை விளையாட விட்டு அவன் கூட ஜாலியாக இருந்து அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே கொண்டு வந்ததுனால அவன் ரொம்ப சீக்கிரமே செட் ஆகிட்டான். ஒரு 1 or 2 வீக்ஸில் அவன் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது எந்த சேஞ்சுமே இல்லை. ஒரே மூட்லேயே தான் வந்தான். திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட வரும்போதுமே அவன் ஹாப்பியாக தான் வந்தான். இது வரைக்கும் நான் அவனை வந்து ஸ்கூலில் இவன்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குது, இப்படி பண்ணான்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாக கேட்டதில்லை. அவங்க எல்லாருமே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே. அவன்கிட்ட இருந்த கன்சர்னே அவன் சாப்பிட்ற விஷயம். அவன் தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டான். என்னை எப்பவுமே என்னதான் ஃபீட் பண்ண சொல்லுவான். இங்கே வந்து அவன் தனியாக எப்படி சாப்பிடன்னு கற்றுக்கிட்டான். நேற்று எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு இலையில சாப்பாடு போட்டோம். அவனே அதை எடுத்து சாப்பிட்டான். அப்போவே எனக்கு தெரிஞ்சுதான் 6 months என்ன க்ரோ ஆகிருக்கான் அப்படிங்கிறது. ஒரு 4 வயசு பையனுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் அவனுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி படிக்கிற விஷயம், அது அவன்கிட்ட வந்து நான் என்னதான் நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்தாலும் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி வராது. ஸ்கூலில் படிக்கும்போது அவன்கிட்ட வந்து வீட்டில் நான் சொல்லிக் கொடுக்குற அந்த ஏபிசிடிலாம் விட அவன் நிறைய விஷயத்தையும் அந்த ஏபிசிடிலாம் என்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறான். எனக்கு அதெல்லாமே நல்லா தெரியுது. அவன் என்ன புதுசாக என்கிட்ட கேட்குறானோ அதை எனக்கு வாங்கி தரணும்னு தோணுது. அவன் அதை எல்லாமே எனக்கு கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தமிழ் அவன் சூப்பராக முதல்லலாம் அவ்வளோ தெளிவாக அவனுக்கு உச்சரிப்பு வராது. இப்போ நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான். அவன் வயசுக்கு அவன் செய்யும் திருக்குறள், கடவுள் வாழ்த்து பாட்டெலாம் பாடுறதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம் தான். நல்லாவே அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவனோட தங்கச்சிங்களுக்கும் அதே மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த விஷயத்த. அப்புறம்